ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி கதையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற ஒரு இதில பார்த்தீங்கன்னா, நம்ம தெரியாம மல்லி போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது வேலை வேணும், எப்படியாவது வந்து நம்ம உழைச்சு தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட திங்கிங். ஸோ, அதனால தான் வந்துட்டு அவங்க வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அப்படி தேடி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனில வேலை இருக்கு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கம்பெனிக்குள்ள போனா தான் தெரியுது. அது ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஐய்யய்யோ! இது அவளோட கம்பெனியாச்சே! நம்ம இங்க வந்தது தெரிஞ்சது அப்டின்னா அவ்வளதான் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி வந்து ரொம்ப பயந்து போய் தான் நின்னுட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் பணமா வந்து நம்ம மல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து ராஜேஸ்வரி எட்டி பார்த்துடுறாங்க. என்னடா இது! இவ வந்திருக்காளே! இவ எதுக்கு இங்க வந்தா? அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. அதாவது மல்லி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயம். ஸோ, "ஏய் உன்னெல்லாம் யார் இந்த கம்பெனிக்குள்ள விட்டது? உன்ன யார் முதல்ல இங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்னது?" அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அவங்க பெரியம்மா சொல்றாங்க, "இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகாத. மாப்பிள தான் சொல்லியிருக்காருல்ல, நீ வேலைக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் சொல்லும்போது நீ ஏன் வேலைக்கு போற?" அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம மல்லி சொல்றாங்க, "நீங்க தானே பெரியம்மா சொல்லியிருக்கீங்க, உழைச்சு தான் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்ச பணம் தான் வந்து நமக்கு எல்லாமே நிலையா நிக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்க மாப்பிள்ளை வந்து என்ன வேலை செய்றாங்க தெரியுமா? அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, அவரும் வந்துட்டு கார் மெக்கானிக்கா ஒரு கார் ஷோரூம்ல போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு ஆளா தான் நின்னுட்டு இருக்காரு. ஸோ அவரே அந்த வேலை செய்யும்போது, நான் செஞ்சா என்ன பெரியம்மா தப்பு இருக்கு? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி சொல்ல போறாங்க. ஸோ இத கேட்டு அவங்க பெரியம்மா என்ன என்ன நினைக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.